இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் போகிற வீடியோ மாதிரி எப்படி நம்ம சூப்பராக மேக் பண்ணுற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட Kinemaster ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே ப்ளஸ் அடையாளம் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க ப்ராஜெக்டில் செலக்ட் பண்ணுங்கள். 9, 16 செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட்டிங்ன்ற ஆப்ஷனுக்கு வாங்க. வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், உங்களுக்கு 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், ஃபுல் ஹிஸ்ட்ரி அப்படின்றத. அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 ஃபைலையும் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 2 5லையும் அந்த சென்டரில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி 2ல் வச்சுக்கொள்ளுங்க. மேலே அட்ஜஸ்ட் பண்ணி பட்ஜெட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு பிடிச்ச இமேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ அத்தனை இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு ஒரு பாட்டி நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், பிரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருக்காண்டு. ஓகே, செட் ஆகிது எல்லாமே. ஸோ செட் ஆகிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் ப்ளஸ் மாதிரி இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண மாதிரி இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கலரி அப்படின்றது பார்த்தீங்களா ஃபஸ்ட்லேயே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை மட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது எல்லா ஃபோட்டோவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை மட்டுமே செலக்ட் பண்ணுங்கள், வேறு ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ அதில் மட்டுமே நம்ம இந்த வீடியோ நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட் கொடுத்து நிறைய ஆப்ஷன் நிறைய எடிட்டிங் பண்ணி நம்ம ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் நம்ம மேக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம சிம்பிளாகவே நம்ம இதில் இருக்க, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம Kinemasterல் இருக்கிறதை நம்ம அழகாக கொடுத்து நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ நம்ம பண்ணுறேன். ஸோ நம்ம நிறைய இதுகள்லாம் போய்ட்டு நீங்கள் வேறு லிங்கில் போய்ட்டு டெவலப் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சிம்பிளாக நீங்கள் எடுத்து இதிலேயே நீங்கள் அழகாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு பாட்டி செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுங்கன்னா லேயர் போங்க. லேயர் போய்ட்டு மீடியா போங்க. மீடியா போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு ஒரு ஃப்ரேம் கொண்டு வாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுப்பேன், அது மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல் டிஸ்பிளே பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு அகைன் அந்த ஃப்ரேமை டச் பண்ணி பிளெண்டிங் என்ற ஆப்ஷனுக்கு வாங்க. வந்து ஸ்க்ரீன் அப்படின்றத எனேபிள் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் லேயர் போங்க. லேயர் போயிட்டு மீடியா போங்க. போனதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டு ஒரு எஃபெக்ட் நம்ம கொண்டு வருவோம். ஸோ பேக்ரவுண்ட் எஃபெக்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அது மூலமாக நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, நான் இதை தான் கொடுக்க போகிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறேன். பண்ணதுக்கு பிறகு டன் கொடுக்குறேன். எகன் அதையே டச் பண்ணுவோம். டச் பண்ணிவிட்டு பிளாண்டிங் என்ற ஆப்ஷனுக்கு வரும். வந்ததுக்கு பிறகு ஸ்க்ரீன் அப்படின்றத நம்ம எனேபிள் பண்ணுறோம். பண்ணதுக்கு பிறகு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், பார்க்குறது செம்மையாக இருக்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம அதாவது வீடியோ மேக் பண்ண முடியும். ஓகே, எல்லாம் கம்ப்ளீட் ஆகினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன மியூசிக் கொடுக்க போகிறீங்களோ அந்த மியூசிக்கை பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்றதுக்குள்ளே போங்க. போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கொண்ட செலக்ட் பண்ணி கொடுங்க. ஓகே, இப்போ நான் இதை எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நம்ம கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்ப்போம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குல்ல? இதே மாதிரி சிம்பிளாக நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனும் டெவலப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம டிஃபால்ட்டாக இருக்க Kinemasterல போயிட்டு நம்ம அழகாகவே ஒரு வீடியோ மேக் பண்ண முடியும், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் ஆகின பிறகு மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய், see you.